உங்களுக்கு வந்து இன்கமிங் கால் மட்டும் பார்த்தீங்கன்னா வராது. மற்றபடி நீங்கள் யாருக்கும் கால் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். அதே சமயத்தில் நெட்டும் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி உங்களோட மொபைலில் பண்ணலான்னு பார்ப்போம். இதுக்கு உங்களோட மொபைலை எடுங்க. எடுத்ததுக்கப்புறம் டயலர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னே மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே கால் கேரியர் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கால் ஃபார்வர்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து வாய்ஸ் காலா இல்லை வீடியோ காலான்னு கேட்கும். வாய்ஸ் காலை கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 10 டிஜிட் நம்பர் வந்து என்ட்ரு பண்ண சொல்லும். இந்த இடத்துல தான் ஏதோ ஒரு நம்பர், அதாவது இந்த நம்பர் வந்து கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் 10 நம்பர் வந்து இருக்கணும். ஸோ நான் வந்து ஏதோ ஒரு நம்பர் வந்து கொடுக்குறேன். கொடுத்து எனபிள் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டேன். இப்போ வந்து கால் ஃபார்வர்டிங் எனபிள் ஆகிடுச்சு. இப்போ வந்து என்ன ஆகும்னா, நம்மளுக்கு யாராவது ஃபோன் பண்ணாங்க அப்படின்னா நம்ம வந்து தவறான நம்பர் தானே கொடுத்துருக்கோம். அதனால தப்பான நம்பர்னு வராது. அண்ட் திஸ் சர்வீஸ் என்னமோ சொல்லும், ஆனால் இங்கிலீஷில் சொல்லும். ஆனால் தவறானது அப்படிலாம் வராது. திஸ் நம்பர் அண்டர் நாட் ரீச்சபிளாக என்னமோ வந்து சொல்லும். இது மாதிரி தான் சொல்லும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் யாருக்காவது கால் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நார்மலாக எப்போ வந்து எப்படி ஃபோன் யூஸ் பண்ணீங்களோ நீங்கள் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு இன்கமிங் கால் மட்டும் வராது. இதே சமயத்தில் நீங்கள் நெட் யூஸ் பண்ணணும்னா கூட நீங்கள் வந்து நெட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இதை எப்படி நான் வந்து ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டாப் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இல்லை எனக்கு வந்து இந்த செட்டிங்ஸ் வந்து இங்கெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல, எல்லா மொபைலும் இதே ப்ரொசீஜர் இருக்குமான்னு தெரியாது, நான் பண்ணது வந்து ஓப்போ மொபைல் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ட்ரிக் சொல்கிறேன். இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஒன்றும் இல்லை, டயல் பேட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே *21* போட்டு நான் இப்போ ஒரு 10 நம்பர் போட்டேன்ல, அதே மாதிரி ஏதோ ஒரு 10 நம்பர் போட்டு ஹேஷ் வந்து கொடுத்துருங்க. அப்படி நம்ம ஹேஷ் கொடுத்து நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா கால் ஃபார்வர்டு வந்து எனபிள் ஆயிரும். அதாவது இப்போ நம்ம கொடுத்த நம்பருக்கு எனபிள் ஆயிரும். இதே வந்து நம்ம வந்து அங்கே வந்து போய் பார்ப்போம். நான் வந்து செட்டிங்ஸ்லாம் வந்து சொன்னேன். ஸோ அங்கே வந்து போய் பார்த்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ நான் என்ன நம்பர் கொடுத்தனோ அந்த நம்பர் இங்கே வந்துருக்கு, ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரி, இப்போ வந்து எப்படி நான் வந்து கேன்சல் பண்ணுறது, ரெண்டுத்தையுமே நான் எப்படி கேன்சல் பண்ணுறது? முன்னாடி நம்ம வந்து செட்டிங்ஸ்குள்ளே போய் பண்ணோம். இப்போ வந்து நம்ம வந்து டயல் பண்ணல டயலர் வச்சு பண்ணோம். ரெண்டுக்குமே ஒரே மெத்தட் தான். அதாவது கால் ஃபார்வர்டிங்கை டிசபிள் பண்ணுறதுக்கு ##21# அப்படின்னு டைப் பண்ணி அப்படின்னா இதிலே வரும். கால் ஃபார்வர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிட்டு அப்படின்னு. இது மூலமாக ஈஸியாக சுலபமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கமிங் காலே வரக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக எப்போதும் யூஸ் பண்ண மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கும் அதே மாதிரி ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க.